சைவ சமயம் வந்து இந்த சமயங்கள்லாம் உருவான அப்புறம் வந்ததா, அதுக்கு முன்னாடியே வந்ததா? அதோடைய காலம் எப்படி சொல்லலாம்? நம்ம வரலாறு ரீதியாகவும் இதை நம்ம நோக்க வேண்டியதாக இருக்குது. சைவ சமயம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நபரால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. ரெண்டாவது, இது கால வரையறைக்கு உட்பட்டதாகவும் இல்லை. காலங்களை நம்ம வரையறுக்கும் போது இதனுடைய செழிப்பை வந்து நம்ம பார்க்குறோமே ஒழிய அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தை யாரும் இதுவரை வந்து கணக்கிட இதுதான் தொடக்கம்னு யாராலையும் சொல்ல முடியும். வரலாறும் இல்லை. ஆமா, ஏன்னா பழமையான அந்த வரலாறுக்கு முன்னாடியிலிருந்தே இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா வரலாறுன்றதே வந்து பாத்தீங்கன்னா சில ஆதாரங்களை முக்கியமா வச்சுதான் நம்ம குறிப்பிடுறோம். அது ஆதாரம்ன்றது கல்வெட்டுகளா இருக்கலாம், நாணயங்களா இருக்கலாம், செப்பேடுகளா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நம்ம ஆதாரங்களை சொல்றோம். இந்த ஆதாரங்களுக்கும் முற்பட்ட காலகட்டத்திலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா சைவம் இருந்திருக்குது அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. சைவத்திலே மிகவும் சிறப்புனா பன்னீர் திருமுறை சொல்றாங்க. அந்த பன்னீர் திருமுறைனா என்ன? இப்போ சைவ திருமுறைகள்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதை வந்து மறைன்னு நம்ம சொல்றது கிடையாது. எப்பவுமே சைவ திருமுறைன்னு தான் சொல்லுவோம், மறைன்னு சொல்ல மாட்டோம். அப்போ ஒரு முறை அப்படின்றது என்னன்னா, மனிதன் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய வாழுகின்ற காலகட்டத்துல அந்த வாழ்க்கை நெறிமுறையோடு இறைவனை அடையக்கூடிய ஒரு சிந்தையை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய முறையை எப்படியெல்லாம் செம்மையா எடுத்துட்டு போறாங்க. அதாவது இகநிலையும் பரநிலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இங்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் எப்படி அடையிறது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய இடத்துல இந்த திருமுறை இருக்குது. இந்த திருமுறை அவங்க ஏன் 12ஆ பிரிச்சாங்க, அது யார் யார் என்னன்றது நம்ம அதுல விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். 12 திருமுறையில எதுதான் யார் சொல்றது சிறப்பான வழி இறைநிலை அடையிறது அப்படின்னு உங்களுக்கு இருக்கா? இதுல வந்து சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம சொல்லிடலாம். ஒரு குழந்தைகிட்ட நம்ம வந்து ஒரு சிறிய ஒரு பொம்மையை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொம்மைக்கு சிங்காரிச்சு அதுக்கு ஆடை போடுறதுலேருந்து அதுக்கான மேலே எல்லாம் பூசுறதுலேருந்து எல்லாமே செய்யும். திடீர்னு அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த பொம்மையை பிடிங்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா அது அழும். ஏன்னா நமக்கு அது பொம்மை, ஆனால் குழந்தைக்கு அது அதனோட ஐக்கியப்பட்ட அப்படின்னா அதனோட உணர்வுகளுக்கோடு ஒன்றுபட்ட ஒரு விஷயமா தெரியுது. அதே குழந்தை வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா அது பொம்மை இல்லை, எது உண்மை அப்படின்ற விஷயங்களையும் ஆராய்ந்து வரும். அப்போ மனிதன் தன்னுடைய இறை உணர்வுலையும் இறை ஆன்மீகத்தினுடைய பயணத்தில் இருக்கும்போது அவன் ஒவ்வொரு படிநிலைகளை வந்து கடக்க வேண்டியதா இருக்குது.